சென்ட்ரல் கவர்மெண்ட் இதாக. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கான்ஸ்டியூஷன் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி அண்ட் எப்படி வந்து கான்ஸ்டியூஷன் வந்து எழுதினாங்க, ஸோ வை வேர் ஹவ் அப்படின்லாம் பார்ப்போம். சரியா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கிள் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்தியா இஸ் யுனைடெட் ஆஃப் ஸ்டேட்ஸ், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். சரியா? ஸோ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதே வந்து எல்லா ஸ்டேட்ஸும் ஸ்டேட்ஸோட மொத்தமாக வந்து அவங்களுக்கு யாரோ ஒரு ஹெட், எல்லா ஸ்டேட்ஸும் அண்ட் ஸ்டேட்ஸுக்கு மொத்தமாக ஒரு ஹெட். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த ஆல் ஸ்டேட்ஸையும் இந்த சென்ட்ரல் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஈவென்தோ வந்து இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு தனித்தனியாக வந்து பவர்ஸ் இருந்தாலும், ஸோ ஓவராலாக எல்லாரையும் வந்து ஒரு யூனியனாக மெயின்டைன் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கும்போது யூஸ்வலி கவர்மெண்ட் அப்படிங்கும்போது நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கலாம். அதாவது கவர்மெண்ட்டோட அந்த அரசு, கவர்மெண்ட்டோட அந்த மெஷினரி வந்து 3ஆக பிரிக்கலாம். ஒன் இஸ் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஜிஸ்லேச்சர். சரியா? லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா சிம்பிள் வேர்ட்ஸ், யாரெல்லாம் வந்து லாவை க்ரியேட் பண்ணுறாங்களோ, ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ கன்சர்ன் ஸ்டேட் அண்ட் கன்சர்ன் ஸ்டேட்ஸுக்காக, ஸோ அதெல்லாம் வந்து லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட். ஓகேவா? ஸ்டேட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா செக்ரட்டரியேட்ஸ்னு சொல்லுவோம். அதனால செக்ரட்டரியேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சென்ட்ரல் லெவலில் பார்லிமெண்ட்டில் 2 ஹவுசஸ் இருக்குது. ஒன் இஸ் லோயர் ஹவுஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் அப்பர் ஹவுஸ். அப்பர் ஹவுஸ் என்ன அப்படின்னா ராஜ்யசபா, லோயர் ஹவுஸ் வந்து லோக்சபா அண்ட் விதான்சபா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. ஸோ லோக்சபாவில் வந்துட்டு ஓவராலாக வந்து 545 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 545 மெம்பர்ஸில் 543 வந்து எலெக்டட். இப்போ நம்ம எல்லாமே ஓட் பண்ணுவோம், 2 ஓட் பண்ணுவோம். ஓகேவா? 3 தடவை நம்ம ஓட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வார்ட் கவுன்சிலர்ஸ்க்காக பஞ்சாயத்து ராஜ்ல ஓட் பண்ணுவோம். ஓகே, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கு வார்ட் கவுன்சிலர்ஸ்க்காக ஓட் பண்ணுவோம். அண்ட் தென் எம்எல்ஏஸ். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டியூன்சி, ஒரு ஸ்டேட்டில் வந்து அந்த ஸ்டேட்டோட பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி கான்ஸ்டியூன்சிஸை வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ப்ளிட்டப்காக எம்எல்ஏஸ்க்காக ஒரு ஓட் பண்ணுவோம். அண்ட் தென் வந்து எம்பிஸ், அதே ஸ்டேட்டை வந்துட்டு எம்பிஸ்க்காக நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நம்ம ஓட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் மெஷினரியோட 3 லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து வார்ட்ஸில் கவர்மெண்ட் கிராமங்களே வந்து அரௌண்ட் 12,000 ப்ளஸ் இருக்குது. ஓகேவா? வில்லேஜ் பஞ்சாயத்ஸ், பிஆர்ஐன்னு சொல்லலாம். ஓகே, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அரௌண்ட் 12,000 எபோவ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏஸ் வந்து 234 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அண்ட் எம்பிஸ் வந்துட்டு ராஜ்யசபாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருந்து 39, லோக்சபாவுக்கு 39 எம்பிஸ் அண்ட் ராஜ்யசபாவுக்கு வந்துட்டு 18 எம்பிஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டை ஒரு 39 பார்ட்ஸாக பிரித்து இவங்க எல்லாமே நாமினேட்டட். அண்ட் தென் வந்து ராஜ்யசபாவில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து நாமினேட்டட் தான். ஓகேவா? இந்த நாமினேட்டட் அப்படிங்கிறது இந்த எலெக்டட் அப்படிங்கிறது எதை மைண்ட் பண்ணோம் அப்படின்னா, பீப்புள் எலெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கீழே இருக்க ஸ்டேட்ஸில் இருக்க எம்எல்ஏஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த கன்சர்ன் ஸ்டேட்லேருந்து எத்தனை எம்பிஸ் அங்கே போகணுமோ அத்தனை எம்பிஸை அவங்க தான் வந்து நாமினேட் பண்ணி செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நாமினேஷன் வந்து டன் பை பிரசிடென்ட். ஓகே, வந்து நாமினேட்டட் டன் பை பிரசிடென்ட். அதே மாதிரி இந்த 2 நாமினேட்டட் ஆங்கிலோ இந்தியன்ஸை நாமினேட் பண்ணுவார். இதுவும் டன் பை பிரசிடென்ட். ஸோ அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ். இப்போ லெஜிஸ்லேச்சரில் ராஜ்யசபா லோக்சபாவில் லாலாம் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த க்ரியேட் பண்ண லாவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், அதாவது பீப்புளுக்கு கொண்டு போகணும். ஓகேவா? ஏன்னா அந்த லாவோட பேசிக்கான ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா, பீப்புளோட ஏதோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர்எல்ஸ் வந்து பீப்புளுக்காக அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் புதுசாக செய்யறதா இருக்கட்டும். எக்ஸாம்பிள் இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் லா வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது என்ன வரும்னா எக்ஸிக்யூட்டிவ் கைக்கு வரும். ஓகேவா? எக்ஸிக்யூட்டிவ். இப்போ இதில் வந்து இங்கேயும் லா வந்து பாஸ் ஆகிடுச்சு, இங்கேயும் லா பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக யாருக்கு போகும்னா பிரசிடென்ட்டுக்கு போகும். அன்லெஸ் அதர்வைஸ் பிரசிடென்ட் அதுக்கு அசெப்ட் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து ஒரு ஆக்டாக பாஸ் ஆகி பீப்புள் கிட்ட போய் சேரும். அதர்வைஸ் அது போகாது. சரியா? ஸோ நம்ம கவர்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து பிரசிடென்ட் அண்ட் பார்லிமெண்ட். ஓகேவா? பார்லிமெண்ட் அப்படிங்கிறது ராஜ்யசபா அண்ட் லோக்சபா 2ம் சேர்ந்தது. இது எல்லாம் சேர்ந்ததான் இவங்க எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யாரு அப்படின்னா பிரசிடென்ட் தான். ஓகேவா? வைஸ் பிரசிடென்ட் வந்து யாருன்னா பிரசிடென்ட்டோட ஹெல்ப்பர் மாதிரி வச்சுக்கலாம். பட் ராஜ்யசபாவோட லீடர் யாருன்னா வைஸ் பிரசிடென்ட் தான். ராஜ்யசபாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் லீட் பண்ணுறவங்க வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் தான். பட் லோக்சபாவில் வந்துட்டு ஸ்பீக்கர்னு ஒருத்தர் இருப்பார். சரியா? ஸ்பீக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் தான் வந்து
நம்ம அந்த ஃபுல் லோக்சபாவே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறோம். சரியா? வைஸ் பிரசிடென்ட்டுக்கு கீழே யார் இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ பிரசிடென்ட் வந்து யாருக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து யாருக்கு அக்கௌண்டபிள் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு தான் அக்கௌண்டபிள். பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸு, ஃபினான்ஷியல் பவர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? பார்டனிங் பவர்ஸ் எல்லாம் இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அவரோடதுன்னு பார்த்தோம்னா இது நம்ம பார்த்த மாதிரி எந்த ஒரு லா கிரியேட் பண்ணாலும் அந்த லாவை வந்து ஒரு ஆக்டாக மாற்றி பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது யாரோட வேலை அப்படின்னா பிரசிடென்ட். அதுதான் அவரோட எக்ஸிக்யூட்டிவ் பவர். ஃபினான்ஷியல் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஃபண்ட் எல்லாம் தேவைப்படும். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, எமர்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னா பிரசிடென்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ ஃப்ளட் எல்லாம் வந்தது இல்லையா, வயநாட்டில் ஃப்ளட் வந்து, ஸோ அதுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து சடனாக கொடுக்கணும். லாஸ்ட் இயர் வந்து சென்னையில் ஃப்ளட் வந்தது, ஸோ அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து சடனாக சாங்ஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. அந்த ஃபுல்லாக இருக்கிற கன்சாலிடேட்டட் ஃபண்ட் எமர்ஜென்சி ஃபண்டில் வந்து டேரெக்டாக பிரசிடென்ட் வந்து சாங்ஷன் பண்ணலாம், இவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சாங்ஷன் பண்ணலாம். ஸோ அதுதான் அவரோட ஃபினான்ஷியல் பவர். அதே மாதிரி பார்டனிங் பவர் அப்படின்னா என்னன்னா, இப்போது ரொம்ப வருஷமாக வந்து ஒருத்தர் ஜெயிலில் இருக்காரு, பட் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, இதர் ஒரு கொலை பண்ணிட்டாரோ இல்லை சம்திங் ஏதோ பெரிய கிரைம் பண்ணியிருக்காரு, பட் ஸ்டில் அவர் வந்து ஜெயிலில் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து அவரை ரிலீஸ் பண்ண சொல்லி அவரே வந்து பெட்டிஷன் போடலாம் பிரசிடென்ட்க்கு. ஓகேவா? கவர்னருக்கு போடலாம். கவர்னர் ஒரு வேளை அதை வந்து ஃபார்வர்ட் பிரசிடென்ட்டுக்கு பண்ணியிருக்கலாம், இல்லை டைரெக்டாகவே பிரசிடென்ட்டுக்கே பெட்டிஷன் போடலாம். கவர்னருக்கான பார்டனிங் பவரில் வந்துட்டு அவரால் வந்து தண்டனை காலத்தை குறைக்க தான் முடியுமே தவிர அந்த இம்ப்ரிசன்மெண்ட் பீரியடாக ரெடியூஸ் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதை வந்து ஒரு 12 இயர்ஸோ 10 இயர்ஸாவோ ரெடியூஸ் பண்ண தான் முடியும். பட் பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்காவது வந்துட்டு ஹேங்கிங் டெத் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்க டெத் பெனால்ட்டியவே வந்து கேன்சல் பண்ண முடியும். டெத் பெனால்ட்டியவே கேன்சல் பண்ணிவிட்டு அவங்களோட அந்த இம்ப்ரிசன்மெண்ட் பீரியடையும் ரெடியூஸ் பண்ண முடியும் சேம் டைம். அது வந்து பிரசிடென்ட்டோட ஒரு இம்பார்ட்டன்ட் பவர். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்துட்டு ஜுடிஷியல். ஸோ இப்போ லெஜிஸ்லேச்சர் அவங்க வேலையை பார்க்குறாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இப்போ இவங்களுக்கு கீழே தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு கீழே தான் வந்துட்டு செக்ரட்டரிஸு, சீஃப் செக்ரட்டரிஸ் அவங்கலாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே வந்து ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க, ஐபிஎஸ் அவங்களாம் இருப்பாங்க. சரியா? ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து மொத்த லாவையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் பார்ட் வந்து ஜுடிஷியரி. இவங்க 2 பேரில் யாராவது வந்து தப்பு பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்ரிகல்ச்சர் பற்றி லாஸ்ட் ஒரு 2021-22 அந்த டைமில் வந்து ஒரு 5 லா வந்து கொண்டு வந்தாங்க, ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க எம்எஸ்பியில். பட் அதில் வந்து நிறைய விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டே இருந்தாங்க டெல்லியில், ஈவன் கோவிட் டைம்லையும். ஸோ அந்த டைமில் என்னென்னா இவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த ஆக்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் ஸ்டில் கவர்மெண்ட் அதை வந்து கண்டிக்கல, அதை வந்து பெருசாக சேஞ்ச் பண்ணலை. அப்படிங்கும்போது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஜுடிஷியரி தான் வந்து அவங்களாவே முன் வந்து அந்த கேஸை வந்து எடுத்துக்கிட்டு விசாரணை பண்ண ஆரம்பித்தாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து ரூல் போட்டாங்க, அவங்களை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. ஸோ பேசி அந்த 5 ஆக்ட்லேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க. அவங்களுக்கும் ஃபேவரபுளாக இல்லாமல் இவங்களுக்கும் ஃபேவரபுளாக இல்லாமல் மீடியமாக வந்து பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேச்சருக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்போது ஜுடிஷியரி தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஜுடிஷியரி அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி ஒன்று தான். சரியா? ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதில் ஹெட் யார் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம், சிஜேஐ. ஸோ அவங்களுக்கு கீழே அதர் ஜட்ஜஸ் இருக்காங்க. இப்போ அரௌண்ட் 33 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஸோ அது வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு லிமிட் எதுவுமே வந்து கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்படலை. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த கேசஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வேறு பெஞ்சஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதை விசாரிச்சுட்டு இருப்பாங்க. சரியா? ஸோ ஒரு அபெக்ஸ் கோர்ட் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. எத்தனை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, செஷன்ஸ் கோர்ட்ஸு, ஓகேவா, எத்தனை டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் கோர்ட்ஸ் அண்ட் ஹை கோர்ட்ஸ், நிறைய ஹை கோர்ட்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ இருந்தாலும் அங்கே எல்லாமே வந்து அப்பீல் போகிற கேசஸ் எல்லாமே வந்து ஃபைனலாக எங்கே போய் வந்து சாலிடிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் தான். ஸோ அதுதான் வந்து அபெக்ஸ் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தேங்க்யூ.